இப்போ நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற புதுவை மியூசியமில் தான் இருக்கோம். என்னங்க எல்லா மியூசியமில் இருக்க மாதிரி தான் இங்கே இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதான் இல்லை. உலகத்திலேயே எந்த மியூசியத்துலையும் எந்த லைப்ரரியும் இல்லாத ஒரு விஷயம் இங்கே இருக்குது. அதே மாதிரி இது பாண்டிச்சேரியில் இருக்குது. ஆனால் சென்னையை பற்றி சென்னையிலேயே இல்லாத ஒரு விஷயம் கூட சென்னைக்கும் பாண்டிச்சேரிக்கு இருக்கிற ஒரு கனெக்ஷன் கூட இந்த புதுவை மியூசியமில் இருக்குது. அப்படி உள்ள நம்மளை ஆச்சரியப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. புதுவை அருங்காட்சியகத்தோட காட்சியக பெட்டியில் முதன்மையாக இருக்கக்கூடியது அட்லஸ் செக்ஷன். இதை சிறப்பு நூலக பிரிவு ஸ்பெஷல் லைப்ரரி செக்ஷனுக்கு கீழே கொண்டு வந்திருக்கோம். இந்த பிரிவின் கீழே ஒரு ஆயிரக்கணக்கான அட்லஸை நம்ம சேகரித்து வச்சுருக்கோம். இது மட்டும் இல்லாமல் பல மொழியில் இருக்கிற அட்லஸையும் நம்ம சேகரித்து கொண்டு வரோம். நியூமஸ்மேட்டிக்ஸ் செக்ஷன் நாணயவியல் பிரிவு. நியூமஸ்மேட்டிக்ஸ் அப்படின்றது ஸ்டடி ஆஃப் காயின்ஸ். இந்த பிரிவின் கீழே நம்ம பல்வேறு நாணயங்களையும் பணத்தாள்களையும் சேகரித்து கொண்டு வரோம். இந்தியா மட்டும் இல்லாமல் உலக நாடுகளுடைய நாணயங்களையும் பணத்தாள்களையும் சேகரிக்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இப்போ காயின் பத்தின ஒரு சில செய்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் அப்படின்ற ஆங்கில சொல் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இது காசு அப்படின்ற தமிழ் சொல்லிலிருந்து பெறப்பட்டதா ஆக்ஸ்போர்ட் எட்டிமாலஜி நமக்கு பொருள் தருது. புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பெரிய அளவிலான கலைக்களஞ்சியங்கள், அதாவது என்சைக்ளோபீடியாஸ்னு சொல்லப்படக்கூடிய கலைக்களஞ்சியங்கள், அது மட்டும் இல்லாமல் பெரிய தொகுப்பு அளவிலான கலைக்களஞ்சியங்களும் நம்ம இங்கே ஆய்வு மாணவர்களுக்காகவும் ஆய்வு அறிஞர்களுக்காகவும் சேகரித்து வச்சுருக்கோம். இதுக்கு அடுத்தது பார்க்கும்போது, இப்போ சென்னை மாநிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், சென்னை மாநிலத்தினுடைய பழைய படமங்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் புதுவை அருங்காட்சியகத்தில் போய் பார்க்கலாம். பழைய அட்லஸ் நூலகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் புதுவை அருங்காட்சியகத்தில் போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சென்னை மாநில கல்வெட்டுகள், சென்னை மாநிலத்தினுடைய கோவில்கள் தொடர்பான நூல்கள், சென்னை மாநிலத்தினுடைய வழிகாட்டு நூல்கள், பழமையான சென்சஸ் புக்ஸ், அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய பழைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நூல், இது போன்ற நூல்களை ஆய்வு நோக்கில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகத்துக்கு வர வேண்டிய தேவை இருக்கும். புதுவை அருங்காட்சியகனுடைய மற்றும் ஒரு பிரிவு அஞ்சல் தலை பிரிவு, ஃபிலட்டலி செக்ஷன். ஃபிலட்டலி அப்படின்றது ஸ்டடி ஆஃப் ஸ்டாம்ப்ஸ். இந்த பிரிவின் கீழே ஒரு 6000க்கும் மேற்பட்ட அஞ்சல் தலைகளை நம்ம சேகரித்து கொண்டு வரோம். அஞ்சல் தலை அப்படின்றது உலகத்திலேயே முதலாக இங்கிலாந்தில் தான் கொண்டு வரப்படுது. 1840 இந்தியாவில் 1852 சிந்த் டிஸ்ட்ரிக்ட் டாக் என்ற பெயரில் அஞ்சல் தலை வெளியிடப்படுது. நம்ம பிரிவில் இருக்கக்கூடிய அஞ்சல் தலைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. முதல் உலகப்போர், இரண்டாம் உலகப்போரில் வெளியிடப்பட்ட அஞ்சல் தலைகளையும் பல்வேறு நாடுகளுடைய அஞ்சல் தலைகளையும் இந்த பிரிவின் கீழே கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் அஞ்சல் தலைகள் மட்டும் இல்லாமல் அஞ்சல் அட்டைகள், அஞ்சல் கடிதங்கள் போன்ற அஞ்சல் தொடர்பான அனைத்து செய்திகளையும் இந்த பிரிவின் கீழே காட்சிப்படுத்த இருக்கும். இந்த பிரிவு கருப்பு வெள்ளை ஒளிப்பட பிரிவு, பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோகிராஃபி செக்ஷன் அப்படின்னு வச்சிருக்கோம். இந்த பிரிவின் கீழே 2000க்கும் மேற்பட்ட கருப்பு வெள்ளை ஒளிப்படங்களை நம்ம சேகரித்து வச்சிருக்கோம். இன்னும் சேகரிக்க முயற்சியிலையும் ஈடுபட்டு இருக்கோம். மாண்ட வாழ்க்கை பல்வேறு மாறுபாடுகளை அடைஞ்சிருக்கு. அதை நம்ம ஆவணப்படுத்தும் விதமாக இந்த பிரிவு இயங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம முன்னோர்களுடைய வாழ்க்கை சூழல் எப்படி இருந்தது, அவங்களுடைய உடை அலங்காரம், அணிகலன்கள், இதை எல்லாத்தையும் ஆவணப்படுத்தும் விதமாகவும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணுன்ற விதமாகவும் இந்த ஒளிப்பட பிரிவு இயங்கிட்டு இருக்கு. இந்த புதுவை அருங்காட்சியகத்தில் முதன்மையாக செயல்படக்கூடியது கார்ட்டோகிராஃபி அப்படின்னு சொல்கிற இந்த படம காட்சியகம். கார்ட்டோகிராஃபி அப்படின்றது ஸ்டடி ஆஃப் மேப்ஸ். இதை நம்ம வரைபடங்கள் அப்படின்ற ஒரு சொல்லும் பயன்படுத்துகிறோம். சரியான தமிழ் வடிவத்தில் படமம் அப்படின்றதுனால படம காட்சியகம் அப்படின்றத தமிழ்லையும் கார்ட்டோகிராஃபி செக்ஷன் அப்படின்றத ஆங்கிலத்திலையும் வச்சுருக்கோம். இந்த படம பிரிவுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிவின் கீழே ஒரு 1000க்கும் மேற்பட்ட படமங்களை நம்ம சேகரித்து வச்சுருக்கோம். ஆனால் ஒரு சிலது மட்டும்தான் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கோம். சிறப்பாக பார்த்தீங்கன்னா 1926 வெளிவந்த மெட்ராஸ் பிரசிடென்சி மேப், 1948 வெளிவந்த மெட்ராஸ் அண்ட் மெட்ராஸ் ஸ்டேட்ஸ் மேப், 1885 அதாவது நூற்றாண்டை கடந்த
பழைய ஆப்பிரிக்காவினுடைய ஃபிசிக்கல் மேப் 1930 வந்த ஆப்பிரிக்காவினுடைய பொலிட்டிக்கல் மேப்புன்னு சொல்லிட்டு அரிய படமங்களை இந்த காட்சியகத்தின் கீழே வச்சுருக்கோம். 2012 ஆண்டிலிருந்தே இதனுடைய தொடக்க பணிகள் தொடங்கிய நிலையில் 2018 ஆண்டு ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் மேனால் ஷெவாலிய நீதியரசர் அவர்களால் இந்த அருங்காட்சியகம் திறக்கப்பட்டது. இந்த அருங்காட்சியகம் பல செயல்பாடுகளை முன்னெடுத்து நடத்தி கொண்டு வருது. நேஷனல் ஹெரிடேஜ் ட்ரஸ்ட் தேசிய மரபு அறக்கட்டளை என்ற பதிவு பெற்ற நிறுவனத்தின் மூலம் இந்த அருங்காட்சியகம் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருது. 7 ஆண்டுகளை கடந்து 8ஆம் ஆண்டுல இந்த அருங்காட்சியகம் நடந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த அருங்காட்சியகத்தினுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே முதல் படம அருங்காட்சியகம் கார்டோகிராஃபி மியூசியம் புதுச்சேரியில இயங்கக்கூடிய புதுவை அருங்காட்சியகம் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம காலனிகள் தொடர்புடைய பல செய்திகளை இந்த அருங்காட்சியகத்துல நாங்க சேகரித்து கொண்டு வரோம். இதன் அடிப்படையா வச்சுதான் 2018ஆம் ஆண்டிலிருந்தே இந்தோ பிரெஞ்சு கண்காட்சி, இந்தோ டச் கண்காட்சி, இந்தோ போர்ச்சுகீஸ் கண்காட்சி, இந்தோ டேனிஷ் கண்காட்சின்னு சொல்லிட்டு காலனிய கண்காட்சிகளை நம்ம முன்னெடுத்து நடத்தி கொண்டு வரோம். நேஷனல் ஜியோகிராஃபி சொசைட்டி அமெரிக்க நில வரைவியல் கழகம் வெளியிட்ட அட்லஸ் தான் நம்ம பிரிவில் முதன்மையாக இருக்குது. 1981லையும் 1970 வெளியிட்ட அட்லஸை நம்ம வச்சுருக்கோம். இது மட்டும் இல்லாமல் 1916 வெளிவந்த மெட்ராஸ் பிரசிடென்சியோட அட்லஸும், அதாவது நூற்றாண்டை கடந்த அட்லஸ் நம்மக்கிட்ட சிறப்பாக இருக்குது. அட்லஸ் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன செய்தி பார்க்கலாம். கெரடஸ் மெர்கேட்டர் அப்படின்ற ஒரு ஃப்ளமிஷ் கார்டோகிராஃபர் தான் அட்லஸ் அப்படின்றத உருவாக்குறாரு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நிறைய மேப் கலெக்ஷன்ஸை மேலே அடுக்கி அது மேலே கிரேக்க புராணத்தில் வர அட்லஸ் அப்படின்ற கேரக்டரை மேலே வைக்கிறாரு. அதிலிருந்தே அந்த மேப் கலெக்ஷன்ஸ்க்கு பேர் அட்லஸ் அப்படின்னு ஆகுது. இதை முதல்ல வெளியிட்டது ஆப்ரகாம் ஆர்டலியஸ். இவரும் ஒரு ஃப்ளமிஷ் கார்டோகிராஃபர். இந்த அட்லஸ் வெளியிடப்பட்டது மே 20, 1570. எப்படி புதுவை மியூசியத்துக்கு எந்த ஒரு இடவசதியோ இல்லை எந்த ஒரு உதவியும் இல்லாமல் இருக்குமோ, பெறாமல் இருக்குமோ, அதே போல தான் புதுவை மியூசியம் ரிசர்ச் லைப்ரரிக்கோ இடமோ இல்லை எந்த ஒரு பொருள் துணையும் இல்லாமல் தான் இதை ரன் பண்ணிட்டு வரோம். இந்த நேஷனல் ஹெரிடேஜ் ட்ரஸ்ட் நிறுவனத்துக்கு ATG 12A CSR அப்படின்ட்டு எல்லா ஆவணங்களும் நாங்கள் வச்சுருக்கோம். CSRல இது வரைக்கும் எந்த ஒரு உதவியுமே நாங்கள் பெறாமல் தான் இருக்கோம். CSR கம்பெனிஸ் இந்த புதுச்சேரியில் நிறைய நிறுவனங்கள் இருக்க போதிலும் நாங்கள் எந்த ஒரு நிறுவனத்தையும் நாடாமல் தான் இருக்கோம். CSR ஃபண்டிங் எங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா இந்த புதுவை மியூசியம் ரிசர்ச் லைப்ரரியை இன்னும் பெரிய அளவில் உருவாக்குறதுக்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் எடுப்போம். எழும்பூர் என்ற அந்த தமிழ் பெயருக்கு பிரெஞ்சுக்காரர்கள் பிரெஞ்சு மொழியில் எழுத்துக்களை பதிவு செய்யும் போது EGMORE எஜ்மோர் என்று பதிவு செய்திருக்கிறாங்க. இந்த பிரெஞ்சு சொல் தான் பிரிட்டிஷ்காரர்களால் இப்பொழுது அழைக்கப்படுற எக்மோர் என்ற அமைப்பில் அது பிரிட்டிஷ்காரர்களால் அழைக்கப்பட்ட செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் பல நூற்றுக்கணக்கான நிலைகளில் தொடர்புகள் இருக்குது. பல நூற்றுக்கணக்கான செய்திகள் சென்னையும் புதுச்சேரியும் ஒரு தொடர்புபடுத்தி பேச வேண்டிய செய்திகளில் இருக்குது. சென்னையில் செய்யப்படக்கூடிய செய்திகள் அத்தனையோடும் புதுச்சேரியும் இணைத்து பேசக்கூடிய செய்தியும் இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டாக, புதுச்சேரியில் வாழ்ந்த, புதுச்சேரியினுடைய வரலாறை பல ஆண்டுகளுக்கு பதிவு செய்த, புதுச்சேரியினுடைய வரலாறை உலக அளவில் எடுத்துக்கொண்டு சென்ற ஒரு மூல ஆவணமாக புதுச்சேரியினுடைய ஆவணமாக திகழக்கூடிய ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்பு என்பது சென்னையில் தான் இன்னைக்கும் அந்த ஆவண காப்பகத்தில் பாதுகாக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் முதலாக தமிழிலிருந்து அது ஐரோப்பிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட செய்தி ஆங்கிலத்தில் தான் மொழிபெயர்க்கப்பட்டது. அது பிரிட்டிஷ் காலத்திலேயே பிரிட்டிஷார்களுடைய துணையோடு அந்த மொழிபெயர்ப்பு நடந்தது. இப்படி எந்த ஒரு செய்தி எடுத்துக்கொண்டாலும் புதுச்சேரிக்கும் சென்னைக்குமான தொடர்பு மிக வலிமையான தொடர்பு நாம் ஒரு செய்தியிலையும் குறிப்பிட்டு சொல்ல முடியும். சென்னையில் இருக்கக்கூடிய பல சிறப்பு செய்திகளை, சென்னை அருங்காட்சியகங்கள் காட்டாத சிறப்பு செய்திகளை புதுச்சேரியில் இருக்கக்கூடிய நம்முடைய புதுவை அருங்காட்சியகம் தெளிவுபடுத்தி சிறப்பான வகையில் சென்னையினுடைய வரலாற்றை எடுத்து கூறுவதற்கான பல அரிய பொருள்களை, படமங்களை, புத்தகங்களை நாம் சேர்த்து வைத்திருக்கிறோம். இது பெருமைக்காக மட்டுமில்லை, ஒரு ஆய்வு அடிப்படையிலையும் சென்னை மாணவர்களுக்கு, சென்னை ஆய்வு மாணவர்களுக்கு, சென்னை வரலாற்றறிவை பெறக்கூடியவர்களுக்கு இந்த செய்தி போய் சேரணுன்ற அடிப்படையில் இதை முன்வைக்கிறோம். ஷேக்ஸ்பியர் என்ற
ஒரு ஆங்கில இலக்கிய மேதையினுடைய 19ஆம் நூற்றாண்டில் வெளியிடப்பட்ட 21 தொகுதிகளை நம்முடைய அருங்காட்சியகம் பாதுகாத்து வருது. இந்த 21 தொகுதிகளும் உலகில் இதுவரைக்கும் கேட்டலாக் செய்யப்பட்ட, பட்டியல் செய்யப்பட்ட எந்த நூலகத்திலும் இல்லை என்பதும், எந்த அருங்காட்சியகத்திலையும் எந்த காட்சியகத்திலையும் வெளிப்படுத்தப்படவில்லை என்பதும் ஒரு சிறப்பு செய்தி. 1877 வெளியிடப்பட்ட குரான், 1822 வெளியிடப்பட்ட ஜெர்மன் புத்தகங்கள், 1840களில் வந்த புய்ஃபோன் என்ற பிரெஞ்சு எழுத்தாளனுடைய புத்தகங்கள், இந்த புதுச்சேரியினுடைய ஆளுநராக இருந்த ரோதியருடைய காலத்தில் வந்த குறிப்புச் சுவடிகள், பிரெஞ்சு மிஷனரிகள் இங்க இருக்கும் பொழுது வெளியிடப்பட்ட பழமையான நூல்கள், அந்த நூல்கள்லாம் இப்போ பிரான்சினுடைய MEP என்ற நிலையிலிருந்து தான் வெளியிடப்பட்டது. மிஷியோன் எத்ரான்ஜே த பரி என்று பிரெஞ்சு மொழியில் சொல்லக்கூடியது. அந்நிய நாட்டு, அந்நிய தேசத்து சபை என்று சொல்லப்படக்கூடியது. அது ஃபாரின் மிஷனரி ஆஃப் பாரிஸ் என்று சொல்லப்படக்கூடியது. அந்த சபையிலே இல்லாத புத்தகங்களை, அவர்களுடைய நூலகத்திலே இல்லாத புத்தகங்களை எல்லாம் நாங்கள் பாதுகாத்து வரோம். அதை ரெப்ரூதி பண்ணுறதுக்கும், அதாவது ரீப்ரொடக்ஷன் பண்ணுவதற்கும் நாம் திட்டமிட்டு உழைத்து கொண்டு வரோம். இப்படி பல வரலாற்று சிறப்புமிக்க இடம் தான் பாண்டிச்சேரி. அப்படி வரலாற்று சிறப்புமிக்க விஷயங்களை பாதுகாக்கிற இடம் தான் புதுவை மியூசியம். இதே மாதிரி வேற எந்த வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு போயோ இல்லை ஊர்களுக்கு போயோ அந்த ஊரை பற்றி, வரலாறு பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி நாங்கள் வீடியோ போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஊர் பேரையோ இல்லை இடம் பேரையோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் அதை பற்றி நாங்களும் வீடியோ போடுறோம். நன்றி.